வணக்கம் நேர்களே, அகக்கண் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கின்றோம். இன்றைய அகக்கண் நிகழ்ச்சியில் இங்கே பிரித்தானியாவில் தமிழர் வியாபாரங்கள் தொடர்பாக நாம் பேச இருக்கின்றோம். சட்டத்தரணி ஜீவாகரன் எங்களோடு இருக்கின்றார். அவரோடு மிக நீண்ட காலமாக பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்தில் பொறுப்பாளராக இருக்கின்றார். தமிழர் வியாபாரங்கள் எவ்வாறு நடைபெறுகின்றன, இந்த புலம்பெயர் மண்ணிலே தமிழர்களுடைய வியாபார நிறுவனங்கள் வெறுமனே மூளை கடைகளாக மட்டுமாய் இருக்கின்றன, மிகப்பெரிய வியாபாரங்களில் அவர்கள் ஜொலிக்கக்கூடியதாக இருக்கின்றதா என்பது தொடர்பான விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் சட்டத்தரணி ஜீவாகரன். வணக்கம். நீண்ட காலமாக நீங்கள் பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்தில் இருக்கின்றீர்கள். இந்த வர்த்தக சம்மேளனத்தின் மூலமாக தமிழ் வியாபாரிகளுக்கு என்ன பிரயோசனம்? முக்கியமாக நாங்கள் பார்த்தோம் என்றால் தமிழ் வியாபாரங்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல ஆங்காங்கே ஒவ்வொரு பிரதேசங்களிலும் ஒவ்வொரு டவுனிலும் சின்ன சின்ன கடைகளாகத்தான் கோனர் ஷாப்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. அது இப்போது 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முதல் பார்த்தோம் என்றால் ஒரு ஹை ஸ்ட்ரீட்டில் 2 தமிழ் கடை, ஒரு ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி இருந்தது. அந்த மக்கள் பெருக பெருக தமிழ் மக்களின் ஜனத்தொகை கூட கூட தமிழ் மக்களது என்டர்பிரனியர்ஷிப், அதாவது இந்த தன்முயற்சி என் வெளிப்பாடு தான் இன்று நாம் பார்க்கின்ற அநேகமான நிறைய வர்த்தக நிறுவனங்கள் இருக்கின்றன. நீங்கள் வர்த்தக சம்மேளனத்தின் மூலமாக தமிழ் வியாபாரங்களுக்கு என்ன நன்மை என்பதை கேட்டிருந்தீர்கள். வர்த்தக சம்மேளனம் என்பது ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது ஒரு மேடை. தமிழ் வர்த்தகங்கள் தமது வெளிப்பாட்டை தம்மை வெளிப்படுத்துவதற்கும் அதேபோல் மற்ற நிறுவனங்களோடு, மற்ற தமிழ் வியாபார நிறுவனங்களோடு இணைந்து செயற்படுவதற்குமான ஒரு தளத்தை ஏற்படுத்துவோம். இப்போ எவ்வளவு நாள் இது ஆரம்பித்து எத்தனை வருஷம்? 2010 ஆரம்பிக்கப்பட்டது. 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷம் ஆகிறது. 2010 ஆரம்பிக்கப்பட்டு ஆரம்ப காலத்தில் சில நடவடிக்கைகள் மேற்கொண்டு பின்னர் ஒரு பொழுதும் சின்ன லல் ஒன்று வரும். அதாவது அதற்கு பிறகு 2012 இதை திருப்ப நாங்கள் இன்விகிரேட் பண்ணணும், அதாவது புத்துணர்ச்சி கொடுக்க வேண்டும் என்ற இதில் 2010 ஆரம்பித்த போது அதிலே இருந்தவர்கள் திருவாசகம் மற்றும் மங்களேஸ்வரன் போன்றவர்கள் 2012 இதை திருப்ப புத்துணர்ச்சி அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சிலரை வரவழைத்திருந்தார்கள். அப்படி வரவழைக்கப்பட்டவர்கள் தான் நானும். ஸோ 2012 இணைந்ததிலிருந்து இன்று வரைக்கும் முழு முயற்சியோடு அதில் ஈடுபட்டு வருகிறேன். சார், இப்போ இதில் கிட்டத்தட்ட எத்தனை வர்த்தக நிறுவனங்கள் இருக்கின்றன? இப்போ சிறிய கடைகள் வைத்திருப்பவர்கள், பெரிய வியாபார நிறுவனங்கள் வைத்திருப்பவர்கள் எல்லோரையும் இணைத்திருக்கிறீர்களா? இது எப்படி இயங்குது? எங்களுக்கு வர்த்தக சம்மேளனத்துக்கு மெம்பர்ஷிப், அதாவது அங்கத்துவம் இருக்கின்றது. அதிலே கிட்டத்தட்ட 250 அங்கத்தவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அது வளர்ந்து கொண்டு வருகிறது. உங்களுக்கு தெரியும், 2015 வர்த்தக சம்மேளனத்தின் ஒரு வெளிப்பாடாக லண்டன் தமிழ் மார்க்கெட், தமிழ் சந்தை உருவாக்கப்பட்டது. அதிலிருந்து நமது அங்கத்துவம் அதிகரித்து கொண்டு வருகிறது. ஸோ சின்ன வர்த்தகங்கள் மட்டுமல்ல, இப்போ மூலக்கடை என்று சொன்னீர்கள், அது மட்டுமல்ல, ஒரு நடுத்தர இப்போ £10 மில்லியன் டேர்ன் ஓவர் பிஸ்னஸஸ், டேர்ன் ஓவரை மட்டும் வைத்துதான் ஒரு வியாபாரத்தை நாங்கள் கணக்கு போட்டோம் எடுக்க முடியாது. அவை இப்பொழுது தான் அந்த தமிழ் வியாபாரங்கள் தமக்குள் இணைப்புகளை ஒரு துணிவோடு ஏற்படுத்தி வருகிறார். கிட்டத்தட்ட இப்போ 83 இடப்பெயர்வுக்கு பிறகு, இப்போ அங்கிருந்து இங்கே புலம்பெயர்வுக்கு பிறகு 2017 இந்த நீண்ட காலம் பிடித்திருக்கிறது இப்படியான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கு. உண்மையாக, நிச்சயமாக. ஆரம்பத்தில் பார்த்தீங்க என்றால் எப்பொழுதும் ஒரு போட்டியோடு பார்க்கப்பட்ட வியாபார நிறுவனங்கள் இப்பொழுது இணைந்து செயற்பட்டால் இன்னும் அடையலாம் என்ற ஒரு மனநிலைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு 10 வியாபாரங்கள் எடுத்தீர்களாக இருந்தால் ஒரே விதமான வியாபாரங்களாம் இருக்கலாம், வேறு வேறு வியாபாரங்கள் செய்வர்களாம் இருக்கலாம். எங்களுக்குள் எமது சேவைகளையும் எமது தேவைகளையும் பகிர்ந்து கொண்டோமானால்
நாங்கள் அந்த சமுதாயம் அப்படியே வளர்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு வந்துகிட்ருக்கும். இல்லை என்றால் இப்போ எனக்கு தேவையான ஒரு விஷயத்தை நான் தமிழர் இல்லாத ஒரு வட்டத்துக்குள் சென்று அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதான் என்னென்னா இன்னும் ஒரு பிரச்சனை ஏன்னா ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கையினம் அடுத்தது இப்போ இன்னொரு வியாபாரத்தை ஒரே வியாபாரத்தை இன்னொருவர் ஆரம்பித்து விட்டால் தனக்கு வியாபாரம் இல்லாமல் போய்விடுமோ என்கின்ற ஒரு அச்சமான நிலைமை, இப்படி பல விடயங்கள் இந்த வியாபாரத்திற்குள்ள அடங்கி இருக்கு. சரியா சொல்றது? போட்டி இருக்க வேண்டும். போட்டி என்பது இப்போ நான் ஒரு கிளிஷே ஏதாவது ஒரு சாதாரணமாக சொல்கிற விஷயம் என்னென்றால் போட்டி இருக்க வேண்டும், புறாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் போட்டி என்று வரும்போது அந்த தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்கான போட்டியாக இருக்க வேண்டுமே தவிர மற்ற கடைக்கு போகிறவரை இங்கே வர விளைக்கணும் என்பதல்ல. அந்த ஒரு தெருவில் 10 கடை இருந்தால் அந்த தெருவுக்கு நாங்கள் ஒரு 1000 பேரை வரவழைக்கக்கூடிய வேலையை நாங்கள் செய்தோமா இருந்தால் 10 பேருக்குமே போதுமான வியாபாரம் நடக்கும். ஒரு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதான் நெட்வொர்க்கிங்ன்றது. இப்போ பிஸ்னஸ் நெட்வொர்க்கிங்கிற கான்செப்ட் சொல்லி சொன்னால் எவ்வளவு வாடிக்கையாளர்களை உங்கள் வியாபாரங்களையோ உங்கள் வியாபார இண்டஸ்ட்ரியை நோக்கி வரவழைக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டபுள் கிளேசிங் எடுத்தீங்கன்னா இல்லை செக்யூரிட்டி கேமரா இந்த அலாம் சிஸ்டம் இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எந்த ஒரு இந்த மார்க்கெட்டிங் மெட்டீரியலை பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தை உருவாக்குற செய்தியை கொடுப்பினோம். யூகேயில் பேர்கலரி கூடிக்கொண்டு வருகிறது. மற்றது எனர்ஜி சேவிங் இப்போ டபுள் கிளேசிங்னு சொல்லிட்டு எனர்ஜி சேவிங்கை பற்றி கதைப்பினோம். அப்போ இன்னும் 10 டபுள் கிளேசிங் கம்பெனிஸ் இந்த நாட்டில் உருவாகினா கூட அவைகளோட மெசேஜ் வந்து சேஞ்ச் யோர் விண்டோஸ் திருப்பி அதே மாதிரி இன்னும் 10 செக்யூரிட்டி கம்பெனிஸ் வந்தாலும் இப்போ நீங்கள் உங்களோட குழந்தைகளை பாதுகாப்பாக வைத்திருங்கள், வீட்டை பாதுகாப்பு. ஸோ என்னென்றால் அந்த இண்டஸ்ட்ரிக்கு இதை கூட்டணும் அப்படியான. இப்போ ஸோ அதில் எங்களுக்கு நாங்கள் தமிழ் வியாபாரங்கள் என்னும்போது தமிழ் வியாபாரங்கள் பல ஆளையால் ரெஃபர் பண்ணக்கூடியதாக இருக்கணும். இப்போ அப்படி இருக்குதா? அது வருது, நிறைய வருது. அது வர்றதுக்கு ஒரு காரணியாக அமையும் என்னவா இருக்கும். காரணியாக இருப்பது என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த ரிலேஷன்ஷிப். இப்போ எனக்கு நான் ஒரு வியாபாரம், நீங்கள் ஒரு வியாபாரம் வச்சுப்பீங்கள். உதாரணத்துக்கு நான் ஒரு பில்டர்னு வைப்பேன். நான் ஒரு வீடோ வியாபார கடையோ கட்டி இப்போ இதண்டி கொண்டு வந்துட்டேன். கடைசியாக என்ன செய்ய வேண்டும், அதுக்கு டெக்கரேட் பண்ணணும். வீடு வைப்போம், டெக்கரேட் பண்ணி கர்டன்ஸ் பிளைண்ட்ஸ் அண்ட் அதில் போடணும். இப்போ அது நான் செய்கிறேன் இல்லை. ஆனால் எனக்கு தெரிந்திருந்தால் ஒரு டெக்கரேட்டர் எனக்கு தெரிஞ்சிருந்தால் எனக்கு அவற்றை தொழிலில் நம்பிக்கை இருந்தால் தாராளமாக நான் அவரை அறிமுகப்படுத்தி விடுவேன். என்னுடைய வாடிக்கையாளருக்கு சொல்லுவேன் என்னென்று, நீங்கள் டெக்கரேட் பண்ண தானே போகிறீங்கள், கர்டன் பிளைண்ட்ஸ் அப்படி வேணும்னு சொல்லி சொன்னால் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறார். இப்போ நல்லா செய்து. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த என்ன வியாபாரத்தில் முதலீடு செய்தால் அவருக்கு வருமானம் அதிகமாக கிடைக்கும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு கொஞ்சம் பின்னுக்கு போய் தான் பதில் சொல்லணும். என்னென்றால் இப்போ ஒரு வியாபாரத்தை ஏற்படுத்த இப்போ நான் பார்க்குறேன் என்னென்னா இப்போ அநேகமான தமிழர்களை பொறுத்தளவில் இப்போ வீடுகளை வாங்கி விற்பது தான் அவர்களுடைய மிக இலகுவான ஒரு விடயமாக இருக்குது. நீங்கள் ஒரு வீடு வாங்கினீங்கன்னா இன்னொரு வீடு இப்படி 15, 20, 30 வீடுகளை வாங்கி பை டு லெட் வாடகைக்கு கொடுப்பது அல்லது விற்பது தான் அவர்களுடைய பெரிய மூலதனமாக இலகுவான மூலதனமாக இருக்குது. அது இப்படி வேறு என்னென்ன வியாபாரங்கள் இலகுவாக இருக்கும், வருமானத்தை ஈட்டக்கூடியதாக? அது காலத்துக்கு காலம் வேறுபடும். நீங்கள் 80 கடைசிகளில் 90 தொடக்கங்களில் வீடு வாங்குவதை பற்றி பேசினால் வாங்கியவர்கள் அந்த திறப்புகளை கொண்டு போய் வங்கின்ற போஸ்ட் பாக்ஸுகளால் போட்டு போன காலம் இருக்கு. என்றால் வட்டி வீதம் 15 வீதம் வரைக்கும் போயிருந்தது. மோர்கேஜ் பே பண்ண இல்லாமல் கனவேர். அப்போ அந்த நேரம் வீடு வேண்டி நாக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த நேரம் கேட்டுருந்தீங்கள்டா சொல்லி இருப்பினும் டேஞ்சரஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லி. ஆனால் அதே மாதிரி தான் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு பிஸ்னஸ். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எனர்ஜி சேவிங்கை பற்றி கதைச்சு நான் மற்ற இந்த சோலார் பேனல்ஸ் அது வந்து இண்டஸ்ட்ரி மாற நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எங்களை மாற்றிக்கொள்ள வேணும். மற்றது ஒரு 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 வியாபாரத்தை தொடங்க போயிடும்னு சொல்லிச்சுன்னா உங்களோட நாலேஜ் என்ன, உங்களோட பேக்ரவுண்ட் என்ன, உங்களோட அட்ரிபியூட்ஸ் என்ன,
உங்களோட தகமைகள் என்னென்ற தெரிஞ்சுக்கொண்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பிஸ்னஸுக்குள்ளே போகணுமே தவிர இன்ன பிஸ்னஸ் செய்தால் நல்லா வருமென்று போய் செய்தீங்கள்னு சொல்லிச்சுன்னா சில வேளை அது இட் மே பி a குட் பிஸ்னஸ் பட் இட் மே நாட் பி a குட் பிஸ்னஸ் ஃபார் யூ. ஆனால் இன்னும் ஒரு விஷயம், இதை விஷயங்களை எங்கே தகவல்களை பெற்றுக்கொள்வது என்ற ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? பிரிட்டிஷ் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ட்டே கேளுங்கோ. அதாவது பிரித்தானிய வர்த்தக சம்மேளனம் எங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணுமென்று சொல்லிச்சுன்னா நாங்கள் கனெக்ட் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி எங்களோட தமிழ் வர்த்தக சம்மேளனத்துக்குள்ளே இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸும் மற்ற சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்கிறோம். இப்போ ஒரு அக்கௌண்டன்ட் ஒரு அக்கௌண்ட் என்றால் அக்கௌண்ட் நாங்கள் லிங்க் பண்ணி விட்டோம். நாங்கள் தான் ரெண்டு இல்லை, எங்கெங்கே யாரோட நாங்கள் அறிமுகம் இருக்குதோ அப்படியான இதுகளை எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, வேறு சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ், இப்போ பிரிட்டிஷ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அதோட லிங்க்ஸ் இருக்குது. மற்றது ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி. ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள். ஒரு சட்டத்தரணியாக நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முதலாவது என்ன செய்ய வேணும்? என்ன வியாபாரம் என்ற பொறுத்தது முதலாவது நீங்கள் அதை ரிசர்ச் பண்ணணும். அதன் அடிப்படை என்ன, உங்களோட காம்படிட்டர்ஸ் யார், உங்களோட டார்கெட் மார்க்கெட் யார். இப்போ ஒரே விஷயத்தை கன பேருக்கு விற்கலாம், யாருக்கு உங்களால் விற்க முடியும், அந்த டார்கெட் மார்க்கெட்டின் சைஸ் என்ன, அதன் ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி என்ன, டிபெண்டிங் ஆன் யுவர் ப்ராடக்ட்ஸ். இப்போ ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நிறைய விற்க வேண்டியிருக்கும், ஆனால் கொஞ்சம் விலையாக தான் இருக்கும். அப்படியானது உங்களுக்கு லோ எண்ட் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். இப்போ சாதாரண எல்லோருமே வேண்ட வேண்டிய தேவை இருக்கும். சில விஷயம் ஒரு ஹை எண்ட், இப்போ நீங்கள் ஒரு கிச்சன் கம்பெனி என்று சொல்லி சொன்னால் எல்லா விதமான கிச்சனும் இருக்கும். பைட்டுலெட் இந்த வாடகைக்கு விடுற வீடுகளுக்கு ஒரு வேறு மாதிரி கிச்சன் போடுவோம். தாங்கள் இருக்கிற ஒரு 3 பெட்ரூமும் வீட்டுக்கு வேறு மாதிரி கிச்சன், அதே ஒரு பங்களோவுக்கு வேறு மாதிரி, மேன்ஷனுக்கு வேறு மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கிச்சன் கம்பெனி கேட்டால் இந்த லெவலில் நீங்கள் ஆப்ரேட் பண்ண போகிறீங்களா, எல்லா லெவல்லையும் ஆப்ரேட் பண்ண போகிறீங்களா, அல்லது டார்கெட் பண்ணி பெஸ்போக், அதாவது ஒரு வீட்டுக்குன்றே தயாரித்து ஒரு இனியிலேண்ட உயர்தர கிச்சன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். அதை தான் செய்ய போகிறீங்களான்னு முடிவு எடுத்து போட்டு தென் யூ ஹேவ் டு மார்க்கெட் யுவர் செல்ஃப் டு தட் பர்டிகுலர் ஆடியன்ஸ். அதுக்குரிய ஆட்களுக்கு நீங்கள் மார்க்கெட் பண்ணணும். அதுக்கு நிறைய நெட்வொர்க்ஸை நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் நெட்வொர்க் மீட்டிங்ஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு நீண்ட காலமாக ஒரு 5-6 வருஷமாக ஒரு பிஸ்னஸ் நெட்வொர்க் இன்டர்நேஷ்னல்னு சொல்கிறது BNI. அது நாங்கள் லோக்கல் பிஸ்னஸஸ் கிட்டத்தட்ட நான் இருக்கிற குரூப்பில் 80 லோக்கல் பிஸ்னஸஸ் இருக்கிறோம். எல்லாம் தமிழாக்கள் இல்லை எல்லாருமே. இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். அதில் ஒரு ட்ரேடோ ப்ரொஃபஷனுக்கு ஒரு ஆளைத்தான் அந்த குரூப்புக்குள்ளே நீங்கள் இணைப்போம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் அந்த பிஸ்னஸை ஷேர் பண்ணுறோம். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு ஏதாவது தேவைன்னு சொல்லி சொன்னால் இந்த குரூப்பில் ஒரு ஆள் இருக்கிறவர் நான் இன்வெஸ்ட் பண்ணி விடுவேன். அவற்றை இது எனக்கு தெரியும், நம்பத்தன்மை தெரியும். சிலர் நம்ம இல்லாமல் ஆக்கள் பெரிய பிரச்சனை. அதான் நேரத்துக்கு செய்யாதது, வச்சு லேட் பண்ணுறது, இந்த பிரச்சனைகள் எல்லாம் பெரிய தலைவலியை கொடுக்கக்கூடிய பிரச்சனை. அது பல இடங்களில் இருக்கும். அதுவும் ஒவ்வொன்றையும் பொறுத்தது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பில்டிங்கை செய்கிறவர் அன்றைக்கு மழை என்று சொல்லி சொன்னால் கூறிய பிரிக்க இல்லாது ஷெடியூலில் போட்டிருக்கலாமே என்னட்டு நான் இந்த நாளில் உங்களோட கூட்டியை எடுத்து ரிமூவ் பண்ணி செய்ய போகிறேன். ஊரில் தச்சு வேலை செய்கிறார்கள், நிலையை கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டோம், வீடு முடியும் வரைக்கும். அது ஒரு பெரிய பிரச்சனைங்க. அது சண்டை பிடிச்சு கொண்டே இருப்பினோம் இல்லையா? அது நினைவு வந்தது. அப்படியான இதுகள். ஆனால் திருப்பி நாங்கள் இந்த தமிழ் வர்த்தகங்கள் என்று போவைக்குள்ளே நாங்கள் எங்களை தெரிஞ்சு கொள்ளணும். எங்களுக்குள்ளே என்னென்ன பிஸ்னஸ் இருக்குது, யார் என்னென்ன செய்யணும், எந்த இதில் ஆப்ரேட் பண்ணினோம் என்று நாங்கள் அறிஞ்சு கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் வேறு எங்கேயாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் எதிர்நோக்கிக்குள்ளே எங்களுக்கு உடனே நினைவு வரும். இப்போ நாங்கள் இல்லாட்டி நினைவு வராது. இப்போ தெரிஞ்சோல்ல, இப்போ எத்தனையோ தமிழ் பிஸ்னஸ், இது தமிழ் ஆக்கள் எத்தனையோ விதமான பிஸ்னஸ் வச்சுருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு கூட நினைவு வருமா ஒரு தமிழ் ஆள் ஏதாவது ஒரு தேவை உண்டு வரையக்குள்ளே? அது எப்போ நினைவு வரும் என்று சொல்லி சொன்னால் அந்த தமிழ் பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஒன்றா வரணும். ஒன்றா நெட்வொர்க் பண்ணினால் இந்த இடத்துல நான் திருப்பி BTCC, அதாவது தனியாக தமிழர் வர்த்தக சம்மேளனத்தை சொல்கிறேன். என்னென்னு சொல்லி சொன்னால் எங்களோட பிளாட்ஃபார்ம் வளர
எங்களோட பிளாட்ஃபார்மை பாவிச்சு தங்களை வெளிப்படுத்துகிற தமிழ் வியாபாரங்கள் அதிகரிக்க மற்ற தமிழ் வியாபாரங்கள் அந்த வியாபாரத்தை பார்க்கும். ஸோ அது எங்களோட சம்மேளனத்தின் முக்கியமான நோக்கமே அதுதான். இப்பொழுது முக்கியமாக ஒரு விஷயம், வியாபாரத்தில் பணம், வங்கிகளோடு எவ்வாறான தொடர்பை ஒரு வியாபாரி வைத்திருக்க வேண்டும்? வங்கி என்பது உங்கள் தோழன் என்று பார்த்துக்கொள்ளணும். தோழன் என்றும் போது தேவையான நேரம் உதவியை எதிர்பார்க்கும் அதே நேரம் உங்கள் வியாபாரம் தட்டி தவறி சருகி போய் கொண்டிருக்கிறது, அதனுடைய நிதி நிலைமை நன்றாக இல்லை என்று சொன்னால் உங்களுடைய வங்கி அதாவது பேங்க் மேனேஜர் உங்களோட ஃப்ரெண்ட்லி பேங்க் மேனேஜராக இருந்தால் அது இருக்கா உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டை தர சொல்லி கேட்பது, அப்படியான இதுகள் இருக்கும். எனவே இப்போதைய நிலைமையில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் உண்மையாக எடுக்கிறது கஷ்டம். ஏனென்றா வங்கிகள் வேறு மாதிரியான பார்வையை கொண்டு வந்து விட்டார்கள். சிறிய நடுத்தர வர்த்தகங்களை வங்கிகள் நம்புகிறார்கள் இல்லை? அப்படியா நம்புகிறார். மற்றது இப்போ நாங்கள் ஒரு 5-6 வருஷத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசெஷன் வந்தது. அந்த ரிசெஷனுக்கு வங்கிகளின் நிலைமையும் மாறிவிட்டது. அவர்களுக்கு அந்த வெளியிலே கொடுத்திருக்கும் பணத்தை விட உள்ளே வங்கியில் இருக்கும் தொகை அதிகமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விதிமுறை அவர்களுக்கு உருவாக்கப்பட்டது. ஆகவே கொஞ்சம் ரிஸ்கி, அதாவது கொஞ்சம் கூட பாதகமான வியாபாரமாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் என்று அவர்கள் கணிப்பவற்றுக்கு கடன் கொடுப்பதை கொஞ்சம் நிறுத்திவிட்டார்கள்னு சொல்ல முடியாது, கஷ்டப்படுகிறார்கள். அதாவது செகண்ட் சார்ஜ் ஆன் யுவர் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு பர்சனல் கேரண்டியை கேட்பார்கள். மற்றது லோன் டு வேல்யூ, அதாவது ஒரு 100,000 வேர்த்தான ஒரு பிஸ்னஸுக்கு முந்தி 80% லோன் கொடுத்து கொண்டிருந்த வங்கிகளே இப்போ 50% அப்படி தான் கொடுக்குறார்கள். அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. மற்றது கேஷ் ஃப்ளோ இஸ் ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு விஷயம். இப்போ அதுக்கு நீங்கள் எந்த ஏரை ஒரு ப்ராஜெக்டுக்கு அல்லது ஒரு பிஸ்னஸுக்கு இப்போ ஃபண்ட் பண்ணுற ஏரை பார்த்தீங்கன்னாலும் அந்த லோங்கிவிட்டி, அந்த பிஸ்னஸின் லாங் டேர்ம் வயபிலிட்டி என்ன, அது தொடரக்கூடிய வியாபாரமாக, அதுகள் எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறார்கள். ஆகவே உங்களுக்கு இப்போ நீங்கள் ஓரளவுக்கு சைஸபிள், இப்போ ஒரு கோனர் ஷாப்னு சொல்லும்போது உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படி என்று போகிறதுல இப்போ அர்த்தமில்லை, தேவையில்லை. ஆனால் வளர்ந்து கொண்டு வரும் ஒரு வியாபாரமாக இருந்தால் நீங்கள் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ், அதாவது ஒரு குறைஞ்ச ஒரு 6 மாதத்துக்கு ஒரு என்ன சொல்கிறோம் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் சொன்னால் அந்த இதுக்காக சப்மிட் பண்ணுறதுக்காக ஒரு அக்கௌண்ட்ஸ் இல்லை, உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸ் எந்த இடத்துல இருக்குது என்றதை பார்த்துக்கொள்ளணும். மற்றது வளரும் போது இன்னொரு தேவை கொண்டு வரும், உங்களுக்கு வியாபார ஸ்பேஸ், அதாவது வியாபார கட்டிடம். சில சமயங்களில் எல்லா விதத்திலும் வளர்ச்சிக்குரிய அறிகுறிகள் இருக்கும். ஆனால் நீங்கள் வியாபாரத்தை நடத்தி கொண்டிருக்கும் இடம் உங்களுக்கு போதாதாக வரும். அப்படி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ ஒரு கேஷ் அண்ட் கேரி பிஸ்னஸ் ஒன்று எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் அதுக்கு அடுத்த தேவை ஒரு பெரிய வேர் ஹவுஸாக இருக்கும். அந்த வேர் ஹவுஸ் ஒரு பெரிய செலவை கொண்டு வரும். அதாவது செலவுன்றது திடீரென்று உயரும். அதற்கு நீங்கள் முன்கூட்டியே இப்படியான வளர்ச்சி வருகிறது, இன்ன கட்டத்தில் இந்த வியாபாரம் நாங்கள் பெருசடைய வேண்டும் என்றதை முதலே திட்டமிட்டால் அதற்குரிய படிமுறைகளை நீங்கள் ஒரு வருஷ காலமாவது எடுக்கும். அதை நீங்கள் உணர்ந்து கொள்றதுக்கு உண்மையாக. ஆனால் எமது சமுதாயத்துக்குள், தமிழ் சமுதாயத்துக்குள் நிறைய வியாபாரங்கள் இருக்கின்றன. இங்கே மூளைக்கடையாக தொடங்கி இன்று பல இடங்களில் பல டிப்போஸோட கேஷ் அண்ட் கேரி அந்த மாதிரி வளர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். மீண்டும் சொல்கிறேன் என்றால், நாங்கள் வெட்கப்படவோ தயங்கப்படவோ வேண்டாம். எம்மிலிருந்து வளர்ந்தவர்களிடம் போய் அறிவுரை கேட்பதற்கு தயங்க வேண்டாம். அதே போலத்தான் வளர்ந்தவர்களுக்கும் இந்த வேண்டுகோள் இருக்கிறது. இன்னொரு வியாபாரம் வளர்ந்து வந்தால் உங்களுக்கு போட்டியாக வரும் நினைக்காதீர்கள். ஏனென்றால் பல வியாபாரங்கள் வரத்தான் மக்களும் அந்த வியாபாரத்தை நோக்கி வருவார்கள். அதாவது ஒன்று. மற்றது தமிழ் வியாபாரங்கள் தமிழர்களுக்கு தான் விற்க வேண்டும் என்பதோடு நிறுத்திவிட முடியாது. எல்லாரும் இப்போ தமிழ் வியாபாரங்கள் எல்லாருக்கும் விற்க தொடங்கும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் இன்னும் பெருசாக வளர்ந்து கொண்டிருப்போம்.
இப்போ தமிழை நோக்கித்தான் ஒரு மாஸ் பார் வந்து யார் வாங்கினாலும் லாபம் தான் உண்மை. ஸோ அதே மாதிரி தான் எந்த பிஸ்னஸ் எடுத்தோம்னாலும் மற்றது தமிழ் இல்லாத ஆக்களையும் எங்களை நோக்கி பார்க்க வைக்கும். நிச்சயமாக இது ஒரு முக்கியமான விடயம். இப்போ தமிழர்கள் அல்லாதவர்களையும் எங்களை நோக்கி கொண்டு வரக்கூடிய வியாபார உத்திகளை நாங்கள் கையாள வேண்டும் என்பது ஜீவாகரனுடைய கருத்து. தொடர்ந்து பேசுவோம். இப்பொழுது இடைவேளை.